ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ என்னால் வாய்ஸ் குவாலிட்டியாக கொடுக்க முடில. கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு, ஓகேங்களா. அதனால் தொண்டை கரகரன்னு இருக்குது. ஸோ வாய்ஸ் கொடுக்க முடில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏகே மாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க நேம் எனக்கு தெரில. அந்த ஏகே மாஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்காலர்ஷிப் அவங்க கவர்மெண்ட் ஆட்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. பிஹெச்டியில் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸ்காலர்ஷிப் எனக்கு எப்போ கிடைக்கும், ஸ்டைஃபன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு, ஓகேங்களா. ஸ்காலர்ஷிப் எல்லாருக்குமே ஃபஸ்ட் இயர்லேயே கிடைக்காது. ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு டைம் தான் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே லக்கு தான், ஓகேங்களா. நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப் விஷயத்தில் மட்டும் லக்கு தான். ஏன்னா ஸ்காலர்ஷிப் இல்லாமல் நம்ம பிஹெச்டிலேருந்து வெளியில் வர முடியாது. லேக்ஸ் கணக்கில் செலவாகும். செலவு பார்த்தோன்னா நம்மளால் பிஹெச்டி பண்ண முடியாது, ஓகேங்களா. எனக்குமே ஸ்காலர்ஷிப் ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. நான் 4 இயர்ஸ் எனக்கு டியூரேஷன். என்னோடய லாஸ்ட் இயரில் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஃபஸ்ட்டு 3 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவோட கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஃபுல்லாகவே நம்ம கையிலேருந்து செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். 3 இயர்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப்பே இல்லை. ஸோ அதனால் நம்மளோட ஃபீஸு, இயர்லி ஃபீஸு, அப்புறம் போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன் எல்லாமே நம்மளோட நம்ம தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படி தான். நமக்கு செலவெல்லாம் பார்த்தோன்னா நம்மளால் பிஹெச்டி கண்டினியூவே பண்ண முடியாது. டிஸ்கன்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய வாட்டி எனக்கும் அந்த மாதிரி டிஸ்கன்டினியூலாம் பண்ணலான்லாம் தோணியிருக்கு. அவ்வளோ செலவாகும். பட் ஹோப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. எல்லா ஸ்காலர்ஷிப்பும் ட்ரை பண்ணணும். நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். டிஎன்எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தனியாகவே. பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம ப்ரப்போசல் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நான் ப்ரப்போசலுக்குமே எனக்கு 4000 செலவு பண்ணேன். இதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு செலவு பண்ணாலுமே ஷியோரிட்டி இல்லாமல் தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு ப்ரப்போசல் போடுறதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்க்கு எது பண்ணாலுமே அது உங்களுக்கு ஷியோராக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகும். ஆனால் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காம நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி ஹெவியாக நிறையா லாஸ் ஆகிருக்கு. நிறைய ஸ்காலர்ஷிப்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்காகவே அமௌண்ட்டெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம தீசஸ் ரேஞ்சுக்கு ப்ரப்போசல் பைண்டிங் பண்ணி, கொரியர் சார்ஜ் பண்ணி, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நம்ம. ஆனால் அது ஷியோரே இருக்காது நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வரும்னு. அப்போ அதுக்கு செலவு பண்ண காசு ஃபுல்லாகவே வீண் தான். அதே மாதிரி இன்னொரு ஸ்காலர்ஷிப்க்கும் நான் அப்ளை பண்ணேன். 2-3 ஸ்காலர்ஷிப் நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வரல. பட் இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது மெரிட் பேஸில். டிஎன்எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று மெரிட் பேஸில் கொடுப்பாங்க. அதாவது எம்எஸ்சியில் நீங்கள் ஸ்கோர் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுவுமே இப்போ எக்ஸாம் வச்சு தான் கொடுக்குறதா சொன்னாங்க. என்னோடய ஜூனியர்ஸ்லாம் எக்ஸாம் வச்சு தான் எழுதுனாங்க. பட் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிடைக்கல தான். எனக்கு கரெக்டான டயத்தில் கிடைக்கல என்னோடய ஸ்காலர்ஷிப். நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் எஃபர்ட் போட்டு செலவு பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. ஃபைனல் ஸ்டேஜில் தான் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஆனால் கிடைக்கும், நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் எஃபர்ட் போடணும், செலவாகுதுன்னு பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ப்ரப்போசல் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரப்போசலுக்கு நீங்கள் பேப்பர் வச்சுருக்கணும். நிறைய பேப்பர், ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தா தான் நீங்கள் ப்ரப்போசல் போட முடியும். அப்போ தான் செலக்ட் ஆகும் உங்கள் ப்ரப்போசல், ஓகேங்களா. நான் என்னோடய ப்ரப்போசல் போடும்போது எனக்கு 4 போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இருந்தது, 2 ஓரல் ப்ரெசன்டேஷன் இருந்தது, 2 பேப்பர் தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். 1 இயரில் நம்மளால் அவ்வளோ தானே பண்ண முடியும். ஃபஸ்ட் இயரில் அதுக்கு மேலே பண்ண முடியாது, ஓகேங்களா. ஒரு 2 இயர்ஸ் ஆகும். 2 இயர்ஸ் ஆகும் நம்ம பேப்பரெல்லாம் போடுறதுக்கு. அப்போ ஒரு நிறைய பேப்பர், போஸ்டர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கெலாம் நீங்கள் செலவு பார்க்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 2 போஸ்டர், 2 ஓரல், அப்புறம் 2-3 பேப்பர் பப்ளிகேஷன்னு செலவு பார்க்காம போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரப்போசல் செலக்ட் ஆகும். ஸோ நல்ல ப்ரப்போசல் செலக்ட் ஆச்சுன்னா மந்த்லி உங்களுக்கு 50,000 கூட கிடைக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரப்போசல், ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ என்னோடய ஜூனியர்லாம் சிஎஸ்ஆர் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குறாங்க. ஆனால் அவங்க அதுக்காக 3 இயர்ஸ் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபைனல் இயரில் தான் கிடச்சிருக்கு. 2 இயர்ஸை சாலிடாக அவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் அவார்டெல்லாம் நிறைய வாங்கி
அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சிஎஸ்ஐஆர் ஸ்காலர்ஷிப்பே கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் ஈஸியாக வந்து எதுவுமே கிடச்சிடாது. நம்ம எஃபர்ட் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் வரும், எம்ஃபில் எக்ஸாம் ஃபஸ்ட் இயரில். அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஓரல் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன், பேப்பர் பப்ளிகேஷன் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செலவாகுதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. செலவாகத்தான் செய்யும். செலவு பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ப்ரப்போசல் போடும்போது உங்களுக்கு அந்த கிரெடிட் வரும். மந்த்லி 50,000 60,000லாம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ஓரல் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரப்போசல்லாம் கிளிக் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மெரிட் பேஸ் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் எப்போயாவது தான் வரும். உங்களோட ஃபஸ்ட் இயர்லேயும் வரலாம், செகண்ட் இயர்லேயும் வரலாம், தேர்ட் இயர் கூட வரலாம். ஏன்னா வந்து முடிக்க போகிற ஸ்டேஜில் தான் நிறைய பேருக்கு கிடைக்கும். எனக்குமே ஃபைனல் இயரில் ஒரு 2 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு 2-3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்தது. பரவாயில்ல, நம்ம 2 இயர்ஸ் செலவு பண்ண காசாவது வருது அப்படின்ட்டு நம்ம வைவாக்காவது வச்சுக்கலாம். அதனால் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் இயர்லேயே வருமா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க. அது ஃபஸ்ட் இயர்லலாம் கிடைக்காது. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகேங்களா? எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏகே மாஸ் அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா?